நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 13. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 21 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். ஆராதனைக்கு தகுதியான தேவன். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. வசனம் 22. சூரியனை உருவாக்கியவரும் சூரியனை காட்டிலும் வலிமையானவருமாகிய கர்த்தரால் எகிப்தின் சூரிய கடவுளான ராவின் மேல் தொடுக்கப்பட்ட தாக்குதலே 3 நாள் காரிருள். எகிப்தியரின் வழிபாடு பொய்யாக்கப்பட்டது. அவர்களுடைய கடவுளின் சக்தியின்மை நிரூபிக்கப்பட்டது. வெளிச்சம் மங்கியது, இருள் வந்தது. அவர்களுக்கு தேவ ஒத்தாசை அற்று போயிற்று. பொல்லாங்கு செய்கிற எவனும் கிறிஸ்துவாகிய ஒளியை பகைக்கிறான். இன்றைக்கும் மக்கள் கிறிஸ்துவை புறக்கணிப்பதன் வாயிலாக ஒளியை பார்க்கிலும் இருளையே விரும்பி ஆக்கினை தீர்ப்பை வரவழைத்துக் கொள்கிறார்கள். வசனம் 28 வாசிக்கிறது போல, பார்வோனும் மோசையிடம், என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ என் முகத்தை காணும் நாளில் சாவா என்று கூறி தேவ கிருபையை முற்றிலும் நிராகரித்ததன் வாயிலாக தனக்கான தீர்ப்பை அவனே எழுதி கொண்டான். இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் வாசம் ஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. தேவ தீர்ப்பின் வெளிப்பாடாக எகிப்தியரின் மேல் இருள் இருந்ததைப் போலவே தேவ கிருபையின் வெளிப்பாடாக இஸ்ரவேல் மக்களின் மேல் செக்கினா மகிமையாக வெளிச்சம் இருந்தது. தேவனை அறியாத காலங்களில் நாம் இருளில் இருந்தது மட்டுமின்றி நாமே இருளாகவும் இருந்தோம். இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். படைப்பின் போது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கூறி இருளை நீக்கி ஒளியை உண்டாக்கிய தேவன் இப்பொழுது புதிய சிருஷ்டியாகிய நம்முடைய இருதயங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை பிரகாசிக்க செய்கிறார். இதற்காக கிறிஸ்து செலுத்திய விலை கிரயம்தான் சிலுவை மரணம். மெய்யான ஒளியானவர் நமது பொருட்டு இருளில் தொங்கினார். வெளிச்சத்தின் பிள்ளைகள் தங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மாபெரும் நன்றிக்கடனே ஆராதனை. இந்த ஆராதனை செலுத்துவதற்கு தான் அன்றும் இன்றும் எத்தனை தடைகள். மோசேயின் ஞானமுள்ள வார்த்தைகள் மிகுந்த கவனத்துக்குரியவை. நாங்கள் எல்லாவற்றுடனும் புறப்படுவோம், எவற்றை பலி செலுத்துவோம் என்பது அங்கே முடிவு செய்யப்படும். நாமும் அனைத்து வகைகளிலும் ஆயத்தமாக செல்ல வேண்டும். ஆவியானவர் எதை செய்யும்படி ஏவுகிறாரோ அதை அங்கே படைக்க வேண்டும். அது பாடலாகவோ துதியாகவோ அவரை உயர்த்துகிற சிந்தனையாகவோ ஜபமாகவோ இருக்கலாம். நம்முடைய சரீரங்களையும் ஜீவ பலியாக அவருக்கு படைக்க வேண்டும். சுகந்த வாசனையாகிய பலியைப் போலவே நம்முடையவைகளும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடு மாடுகள் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் என்று அடுத்த நிபந்தனையை விதித்தான். ஆராதனைக்கு தேவையான பலி பொருட்களை தடுத்து நிறுத்துவதன் மூலம் கர்த்தருக்கு அவர்கள் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை முடக்க பார்த்தான். ஆனால் மோசே தேவன் தங்களுக்கு அளித்த எதையும் எகிப்தில் விட்டு செல்ல சம்மதியாமல் ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை என்று ஆணித்தரமாக கூறி சமரசம் செய்து கொள்ள மறுத்துவிட்டான். நாமும் மோசேயை போல நம்முடைய வாழ்வின் எந்த ஒரு பகுதியையும் சத்ருவின் பிடிவில் விட்டுவிடாமல் நம்மை நாமே முற்றிலுமாக தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்பதே அவருக்கு பிரியமான மெய்யான ஆராதனையாகும். ஆமேன்.